இப்போ நான் சொன்னது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி இல்லை. பணத்துக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது. பணம் தான். இந்த டெக்னாலஜி மார்க்கெட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. இந்தியாவிலேயே முதல் முறையா நாங்கள் தான் இப்போ ரீசெண்டாக தமிழில் ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் மூவியில் இன்னைக்கு ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனருக்கும் 2 ஐடென்டிட்டி இருக்கு. ஒன்று பிசிக்கல் ஐடென்டிட்டி, 2வது டிஜிட்டல் ஐடென்டிட்டி. இதுக்கு அப்புறம் வரப்போற 3வது ஐடென்டிட்டி தான் தி மோஸ்ட் பவர்ஃபுல்னே சொல்லணும். ஒரு சோகமான விஷயமும் அதுதான் அண்டர் யூட்டிலைஸ்டு ஸ்கில்லும் கூட. நீங்கள் ரெகுலராக பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டுக்கு போகக்கூடிய பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் இந்த கொஷின் உங்களுக்கு தான். அடுத்த பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் போகும்போது தனியாக போகிறீங்களா, இல்லை உங்கள் பிஸ்னஸை பற்றி நல்லா தெரிஞ்சு ஒரு பெரிய நெட்வொர்க்கே உங்களுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய, உங்களுக்காக 24/7 ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட்டான ஏஐயை உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறீங்களா? இது ஃபியூச்சர் மாதிரி தெரியுதா? ஆனால் இன்னும் சில மாதங்களில் எல்லா பிஸ்னஸ் ஓனரும் எப்படி இன்னைக்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கான ஏஐ பிசினஸ் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது பிசினஸ் நெட்வொர்க்கிங்கோட ஃபியூச்சரை பத்தி. மனிதர்களுக்கும் ஏஐக்கும் இடையிலான ஒரு பிசினஸ் நெட்வொர்க்கிங் ரெவல்யூஷனை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்தியாவிலேயே முதல் முறையா நாங்க தான் பிசினஸ் நெட்வொர்க்கிங்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஏஐ ஏஜென்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பிசினஸ் ஓனர்ஸ் கண்டினியூஸா பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டுக்கு போறாங்க. நூற்றுக்கணக்கான கார்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. ஆனா ரெவென்யூ வர்றது கிடையாது. ஏன் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கூட உருவாகிறது இல்ல. பிரச்சனை நெட்வொர்க்கிங்ல இல்ல, அந்த நெட்வொர்க்கிங்கை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ன்றதுல இருக்கு. நெட்வொர்க்கிங் எப்படி வேலை செய்யுதுன்றத முதல்ல முழுமையா தெரிஞ்சுப்போம். உலகத்திலேயே மிகப்பெரிய சோசியல் நெட்வொர்க் எது தெரியுமா? அது ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ இல்ல லிங்க்டின்னோ கிடையாது. அது நம்மளுடைய பிசினஸ் நெட்வொர்க் தான். இன்னும் சொல்ல போனா ஹியூமன் நெட்வொர்க் தான். அப்படி உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பின்னாடிலாம் ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் தான் இருப்பாங்க. அதனால தான் உலகத்திலேயே நெட்வொர்க்கிங்ன்றது மோஸ்ட் பவர்ஃபுல் பிசினஸ் ஸ்கில்லா இருக்கு. இதுல சோகமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே ஸ்கில் தான் மோஸ்ட் அண்டர் யூட்டிலைஸ்டும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நீங்க ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ல யாரு கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களோட யாரோட நினைவுல ரொம்ப நாள் இருக்கிறீங்களோ அவங்கள்ட்ட இருந்து தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே வரும். ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, நீங்க ஒரு நெட்வொர்க் மீட்டிங் போறீங்க, கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க, உங்க பிசினஸ் பத்தி பேசுறீங்க. 2 நாள் கழிச்சு நீங்க அதே பிசினஸ் ஓனருக்கு கால் பண்றீங்க. ஆனா அதர் சைட்ல இருந்து அவரு ஹூஸ் திஸ்னு கேட்டா அங்க நெட்வொர்க்கிங் தான் நடந்ததா? இந்த மிகப்பெரிய கேள்விக்கான பதில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நெட்வொர்க்கிங்ல ஃபர்ஸ்ட் கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்றோம், அப்புறம் நம்ம அவர்கிட்ட டீடைல்டா பேசிக்கலாம்னு நினைக்கிறோம். ஃபியூச்சர் நெட்வொர்க்கிங்ல நான் உங்ககிட்ட என்னோட பிசினஸ் ஏஜென்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன், நீங்க உங்க பிசினஸ் ஏஜென்ட்டை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. அந்த 2 பிசினஸ் ஏஜென்ட்டும் பேச ஆரம்பிக்கும். நம்ம கிட்ட என்ன வாய்ப்பு இருக்குன்றத அனலைசிஸ் பண்ணும். அதுல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணும். நான் இப்ப சொன்னது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி இல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு பிசினஸ் ஓனருக்கும் 2 ஐடென்டிட்டி இருக்கு. ஒன்னு பிசிக்கல் ஐடென்டிட்டி, 2வது டிஜிட்டல் ஐடென்டிட்டி. இதுக்கு அப்புறம் வரப்போற 3வது ஐடென்டிட்டி தான் தி மோஸ்ட் பவர்ஃபுல்னே சொல்லணும். அது உங்களுடைய ஏஐ ஐடென்டிட்டி. இந்த ஏஐ ஐடென்டிட்டி தான் ஃபியூச்சர்ல உங்க பிசினஸோட மிகப்பெரிய அசட்டாவே மாறப்போகுது. இன்னைக்கு ஏஐ ஏஜென்ட்ன்ற வார்த்தையை நீங்க சாதாரணமா கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. நியூஸ்ல, சோசியல் மீடியால, டிவில. ஆமா, அது உண்மைதான். ஃபியூச்சர்ல நீங்க ஆப்போட இன்டராக்ட் பண்றதோட ஏஐ ஏஜென்ட்ஸோட தான் நீங்க நிறையவே இன்டராக்ட் பண்ண போறீங்க. அதனால தான் இந்த ஏஐ ஏஜென்ட்டோட ரெவல்யூஷனை எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் ஓனர் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாரோ அதே அளவுக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜை அவரு கிரியேட் பண்ண முடியும். நாம இன்னைக்கு நெட்வொர்க்கிங்ல பண்ற தவறுகளை முதல்ல புரிஞ்சுப்போம். ஏன்னா ப்ராப்ளத்தை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம கொடுக்கிற சொல்யூஷன் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்றத நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நெட்வொர்க்கிங்ல பிசினஸ் ஓனர் கமிட் பண்ணக்கூடிய டாப் 5 மிஸ்டேக்ஸ் என்னன்றத டீடைல்டா பார்ப்போம். மிஸ்டேக் நம்பர் 1, கான்வர்சேஷன் ஸ்பிளிட். இது ஒரு சைலண்ட் கில்லருங்க. எப்படின்னா, நம்ம ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டுக்கு போறோம், ஒரு பிசினஸ் ஓனரை பார்த்து கேஷுவலா கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம பிசினஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். அப்போ இன்னும் 2 பிசினஸ் ஓனர்ஸ் நம்மளோட ஜாயின் பண்றாங்க. நாம புதுசா வந்தவர்கிட்ட
ஓனர்ட்டையும் நம்மள்ட்ட பேசிட்டு இருந்த பிசினஸ் ஓனர் இன்னொருத்தரையும் பேச ஆரம்பிச்சிடுறோம். இதுதான் கான்வர்சேஷனல் ஸ்பிளிட்ன்றது. நம்ம ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம தான் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோமே, நெட்வொர்க் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். உண்மையை சொல்லணும்னா நீங்க நெட்வொர்க்கிங்கே பண்ணல. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கார்டுன்றது நெட்வொர்க்கிங்கே கிடையாது. மிஸ்டேக் நம்பர் 2, ஒன் ஆன் ஒன் மித். இத நேர்காணல்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ல கார்டு கலெக்ட் பண்ணோன்னே நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம்னா, அவரோட ஒரு ஒன் ஆன் ஒன் டிஸ்கஷன் போய் டீடைல்டா நம்ம பிசினஸ் பத்தி புரிய வச்சிடலாம்னு நினைச்சிடறோம். இதுல 90% மீட் பண்ண 2 பிசினஸ் ஓனர்ஸும் அப்படி ஒரு டிஸ்கஷனே பண்றது கிடையாது. ஏன்னா 2 பேருமே ரொம்ப பிஸியான பிசினஸ் ஓனர்ஸ். வீக் டேஸ்ல அவங்களோட அவைலபிலிட்டி கிடைக்கிறதே கஷ்டம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வாரம் நடக்கிற அதே டைமுக்கு நடக்கக்கூடிய பிசினஸ் ஈவென்ட்டுக்கு 2 பேருமே கரெக்ட் டயத்துக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனா அவங்கக்குள்ள ஒன் ஆன் ஒன் டிஸ்கஷன் ஒன்னு நடந்தே இருக்காது. மிஸ்டேக் நம்பர் 3, இது இருக்கிறதுலயே நம்ம பிசினஸ்க்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை லிட்டரலா கில் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். தி அவுடேட்டட் ஐடென்டிட்டி. நம்ம பிசினஸ்க்கு இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய ஐடென்டிட்டி, ஒன்னு நம்ம பிசினஸ் கார்டு, இன்னொன்னு நம்ம பிசினஸ் வெப்சைட். வெப்சைட்டும் சரி, நம்ம பிசினஸ் கார்டும் சரி, அது ரீசெண்டா அப்டேட் ஆனதாவே இருக்காது. அப்படி பார்க்கும்போது நம்ம நிச்சயமா பிரிண்ட் பண்ண பிசினஸ் கார்டா இருக்கட்டும், இல்ல ஹோஸ்ட் பண்ண வெப்சைட்டா இருக்கட்டும், ரீசெண்டா அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் அதுல கட்டாயமா இருக்காது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றோம். இந்த மிஸ்டேக்கை நாங்க எங்க பிசினஸ்லயே கமிட் பண்ணிருக்கோம். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் போர்டிங் ஸ்கூல்ல எங்களுக்கு ERP இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அந்த ஸ்கூல்ல தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஒன் ஃபைன் டே அவங்க எங்களுக்கு PO ரிலீஸ் பண்ணிருக்கணும். ஆனா சொன்ன டயத்துக்கு எங்களுக்கு PO வரவே இல்லை. அந்த IT மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்கும் போது அவர் சொன்ன விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. உங்க வெப்சைட்டை ஃபுல்லா செக் பண்ணோம், அதுல ஒரு 2-3 லிங்க் சரியா ஒர்க் ஆகல, முதல்ல அதை கரெக்ட் பண்ணுங்கன்னாரு. எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது அண்ட் எம்பரேசிங்காவும் இருந்தது. ஏன்னா பீங் அன் IT கம்பெனி இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட சரியா கவனிக்காம விட்டுட்டோமேன்னு. அன்னைக்கு ஹாஃப் அ டேல அந்த லிங்க் எல்லாம் சரி பண்ணி முடிச்சிட்டு அவங்கள்ட்ட காட்டினதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு அவங்க POவே ரிலீஸ் பண்ணாங்க. மிஸ்டேக் நம்பர் 4, நோ பிராண்ட் ரீகால், தி மெமரி ப்ராப்ளம். மார்க்கெட்டிங்ல ஒரு பவர்ஃபுல்லான சைக்காலஜி இருக்கு. அது என்னன்னா மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட்னு. யார் ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் பிராண்டை திரும்ப 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 பாக்குறாங்களோ அந்த பிராண்ட் மேல அவங்கள அறியாமலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பிராண்டுக்கு சரியான ரீகால் வேல்யூ இல்லைன்னா என்ன ஆகுன்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு பிஃபோர் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை இங்க சொல்றேன். எங்களுக்கு Vacuum.ai ஒரு வெப்சைட் AI ஏஜென்ட் இருக்கு. அதை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஒரு சேனல் பார்ட்னர் இருக்காரு. கிட்டத்தட்ட அவரை ஒரு மாசத்துக்கு எங்களால பார்க்க முடியல. அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு. ஒன் ஃபைன் டே அவரை மீட் பண்ணும்போது அவர் எங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. சார், ஒரு ஸ்கூல் ERP இம்ப்ளிமெண்டேஷன் இருந்துச்சு, நான் அதுல பிஸியா இருந்தேன்னு சொன்னாரு. எங்களுக்கு என்ன ஷாக்குன்னு கேக்குறீங்களா? எங்கள்கிட்டயே நர்சரி பிரைமரில இருந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரைக்கும் ரன் ஆகிற ஒரு ஸ்கூல் ERP சிஸ்டம் இருக்கு. அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. சார், இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம சொல்யூஷனையே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு. அதர் சைட்ல எங்களுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு பிசினஸ் லாஸ் மாதிரி தான். நம்ம நினைக்கலாம் ஏற்கனவே தான் அவரோட ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கேன்னு. எந்த ஒரு ஸ்மார்ட் பிசினஸ் ஓனருமே முழுமையா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் டேப் பண்ணி யூஸ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. யாருமே வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல நமக்கு நாலேஜுக்கு வராம போற ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு ஸ்மார்ட் பிசினஸ் ஓனர் விடுறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டாங்க. மிஸ்டேக் நம்பர் 5, நோ ஃபாலோ அப் சிஸ்டம். மார்க்கெட்டிங்ல ஒரு சேயிங் இருக்கு, யுவர் ஃபார்ச்சூன் இஸ் இன் த ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்றோம், ஒரு கஸ்டமருக்கு ஒரு தடவை ஃபாலோ பண்றோம், அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அந்த ஃபாலோ அப்பே விட்டுறோம். ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? முதல் 2 ஃபாலோ அப் சாதாரணமா இக்னோர் தான் பண்ணப்படுவோம். 3வது ஃபாலோ அப்ல நிச்சயமா கஸ்டமர்ட்ட ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகும். அதுவே ஒரு 6th டைம் ஃபாலோ பண்ணும்போது ஒரு டீலா கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன், அதுக்கப்புறம் நடக்கிற நிறைய ஃபாலோ அப்ஸ் நமக்கு ரெஃபரலாவே வரதுக்கான வாய்ப்புமே இருக்கு. இங்க ஃபார்ச்சூன்றது உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இல்ல, நீங்க கண்டினியூஸா அவங்கள ஃபாலோ பண்றதுல தான் இருக்கு. இந்த மிஸ்டேக்கோட எல்லாம் சேர்த்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் கூட இருக்கு. அது என்னன்னா த இக்னோர்டு ட்ரெஷர். புரியலையா? நம்ம ஒரு பிசினஸ் நெட்வொர்க்கிங்ல 100 பிசினஸ் ஓனர் இருக்காங்கன்னா அதுல 15ல இருந்து 20 பேரை மட்டும்தான் அந்த லிமிடெட் டைம்ல நம்மளால நெட்வொர்க்கிங் பண்ண முடியும். ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? நம்ம பார்க்காத வந்த 80 பேர்ல தான் உங்களோட ஆக்சுவல் கஸ்டமர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு இன்வெஸ்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபியூச்சர் பார்ட்னர் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னதான் இந்த மிஸ்டேக்ஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம்
இருந்தாலும் பண்டைய காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிஸ்னஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற ஒரு கமாடிட்டி ஒன்று இருக்கு. அதுதான் ஒரு பிஸ்னஸ்க்கே ரொம்ப முக்கியமான கமாடிட்டியே. இது வரைக்கும் நம்ம பேசின எல்லாமே அந்த ஒரு நேர்கோட்டில் தான் போய் கனெக்ட் ஆகுது. அது வேற எதுவுமே இல்லைங்க, ட்ரஸ்ட். ஒரு பிஸ்னஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமர் நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது ட்ரஸ்ட்டை தான். நம்மள்ட்ட இருந்து முதல்ல வாங்குறதும் ட்ரஸ்ட் தான். அந்த ட்ரஸ்ட்டை பையின் பண்ற கஸ்டமர் தான் ஃபியூச்சர்ல நம்மகிட்ட இருந்து ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ வாங்குறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரஸ்ட்டை பில்டு பண்றதுக்கு 4 பில்லர்ஸ் தேவை. 1 கன்சிஸ்டன்சி, 2வது இம்ப்ரெஷன், 3வது கிளாரிட்டி ஆஃப் ஐடென்டிட்டி, 4வது ரீகால். முக்கியமா நம்ம பிராண்டு அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். இந்த 4ம் சேர்ந்தாதான் ஒரு கஸ்டமருக்கு நம்ம மேல ட்ரஸ்டே பில்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது ஒரு ஏஐ ஏஜென்ட்டை உங்க பிசினஸ்க்காக பேச வச்சீங்கன்னா அது எப்பவுமே நியூட்ரலா இருந்து ஒரு தேர்ட் பர்சன் ஆங்கிள் உங்க பிசினஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கஸ்டமருக்கு ஈஸியாவே ட்ரஸ்ட் பில்ட் ஆயிடும். 1800ல நடந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நிறைய ஃபேக்டரிஸ் வந்துருச்சு. பொருள்களும் நிறைய தயாரிச்சிட்டாங்க. அப்படி பொருள்கள் நிறைய தயாரிச்சதுனால அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. அவங்க தான் சேல்ஸ் ஏஜென்ட்ஸ். அன்னைக்கு நடந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சோலோபிரனர் எல்லாரையுமே ஒரு பெரிய என்டர்பிரைஸா மாத்துச்சு. ஆனா இன்னைக்கு நடக்கிற ஏஐ ரெவல்யூஷன்ல அன்னைக்கு அந்த சேல்ஸ் ஏஜென்ட் பண்ண வேலையை நம்மளோட ஏஐ ஏஜென்ட் பண்ண போறாங்க. ஃபியூச்சர்ல சோலோ ஆண்டர்பிரனர்ன்றது வெறும் டிக்ஷனரி லெவல்ல தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஓனருக்கும் பின்னாடியும் ஒரு ஃபாலோ அப் ஏஜென்ட் இருக்கும், ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் இருக்கும், ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் இருக்கும், அதே மாதிரி ஒரு நெட்வொர்க் ஏஜென்ட் இருக்கும். இது மூலமா ஒரு சோலோ ஆண்டர்பிரனர் என்டர்பிரைஸ் லெவல் வளர்ச்சியை சாதாரணமா அச்சீவ் பண்ணிட முடியும். இதுதான் இந்த ரியல் ஏஐ ரெவல்யூஷன். இந்த ஏஐ ரெவல்யூஷனை தான் மை ஏஐ கார்டுன்ற நம்மளுடைய இன்டெலிஜென்ட் ஏஐ பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஏஜென்ட் பண்ணுது. நம்ம மை கார்டு ஏஐ பிசினஸ் ஐடென்டிட்டி பிளாட்ஃபார்ம்ல கிட்டத்தட்ட ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனர் ஒரு டொமைனே இல்லாம வெப்சைட்டை மெயின்டைன் பண்ண முடியும். வெப்சைட்ல இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கும். அதோட மட்டும் இல்லாம அவங்க பிசினஸ்க்கு தேவையான கூகுள் ரிவ்யூ வாங்கக்கூடியதும் இன்டகிரேட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் இல்லாம ரொம்ப முக்கியமா இதுல ஒரு ஏஐ வாய்ஸ் ஏஜென்ட்டையும் இன்டகிரேட் பண்ணிருக்கோம். நம்மளோட மை ஏஐ கார்டை 1000+ பிசினஸ் லீடர்ஸ் அவங்களோட பிசினஸ் நெட்வொர்க்கிங்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் யூஸ் பண்றாங்க, ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் யூஸ் பண்றாங்க, ஏஐ ட்ரைனர்ஸ் யூஸ் பண்றாங்க, ஏஐ டிரான்சிஷன் லீடர்ஸ் யூஸ் பண்றாங்க, ஏன் லாயர்ஸ் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா தமிழ்ல ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படத்துல இந்த QR கோட ரெஃபரன்ஸை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப எக்ஸைட்டடா எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த டெக்னாலஜி மார்க்கெட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. என் ஃப்ரெண்டு அந்த கார்டை 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஏன் எக்ஸைட்மெண்ட்னு கேக்குறீங்களா? அதுக்கு பேரு தான் வேலிடேஷன் எஃபெக்ட். நம்மளுடைய நெட்வொர்க்கிங் ஏஐ ஏஜென்ட் எப்படி ஒர்க் பண்ணோன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்க ஒரு பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஈவென்ட்டுக்கு போறீங்க. அங்க ஒரு 100 பிசினஸ் ஓனர் இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஓனர் கிட்ட உங்களோட கார்டை டேப் பண்றீங்க. இமிடியேட்டா நம்ம ஏஜென்ட்ஸ் அவங்களோட இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க 10வது பிசினஸ் ஓனர்கிட்ட உங்க கார்டை டேப் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ட்ட உங்க பிராண்டை பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். நீங்க 20வது பர்சன்ட்ட டேப் பண்ணும்போது உங்க பிராண்ட் மேல ஒரு கிரெடிபிலிட்டியை இது கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். நீங்க 30வது பர்சன்ட்ட கார்டை டேப் பண்ணும்போது உங்க பிராண்ட் மேல ஒரு ட்ரஸ்ட்டை இது கிரியேட் பண்ணிடும். நீங்க 40வது பர்சன்ட்ட உங்க கார்டை டேப் பண்ணும்போது இந்த ஏஐ ஏஜென்ட் அந்த ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஓனர் உங்களுடைய கஸ்டமர் ஆக போறாரா, இல்ல பார்ட்னர் ஆக போறாரா, இல்ல இன்வெஸ்டர் ஆக போறாரான்றத ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்காக சொல்லிடும். இந்த இடத்துல வாரன் பஃபெட் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. பணத்துக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது, பணம் தான் நமக்காக வேலை செய்யணும். என்னைக்குமே ஒரு ஸ்மார்ட்டான பிசினஸ் ஓனர் ஒரு நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ல அவரு ஓடி ஓடி நெட்வொர்க்கிங் பண்ண மாட்டாரு. இன்ஸ்டெட் மொத்த நெட்வொர்க்கிங்குமே அவருக்காக வேலை செய்ய வைப்பார். நம்ம ஏஐ ஏஜென்ட் அவங்க கூட கண்டினியூஸா இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நெட்வொர்க்கிங் ஈவென்ட் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போனா கூட உங்களோட ஏஐ ஏஜென்ட் அவங்களோட கண்டினியூஸா ஃபாலோ அப்லயே இருக்கும். உங்க பிராண்டை பத்தி ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு பிசினஸ் நெட்வொர்க்குக்கு சிங்கிளா தான் போறீங்க. ஆனா நெட்வொர்க் டைம் ஸ்டார்ட் ஆகும்போது மொத்த சேல்ஸ் ஃபோர்ஸையுமே கிட்டத்தட்ட நீங்க இறக்கி விட்டதுக்கு சமம். அப்பனா உங்க பிசினஸ் நெட்வொர்க்கிங் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்
இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெட்வொர்க்கிங் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாமே உங்கள் பிஸ்னஸை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த நெட்வொர்க் ஈவெண்ட்லேயே உங்களை பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாங்க. எல்லா பிஸ்னஸ் ஓனருக்கும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க, சர்வீஸ் பண்ணுறீங்கன்றது கட்டாயமாக அவங்க மனசில் பக்காவாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான நெட்வொர்க்கிங் பண்ணதுக்கப்புறம் 2 days கழிச்சு அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஹலோ சார்னு சொல்லும் போது அவர் சார் சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கீங்க, உங்கள் பிராண்டை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு சார், என்ன என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட உங்கள் பிராண்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவார். இதுதான் ஒரு எஃபெக்டிவான நெட்வொர்க்கிங்கான எக்ஸாம்பிள். நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ் உங்களுக்காக 24/7 ஒரு சேல்ஸ் பர்சன் மாதிரி ஒர்க் பண்ணும். ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி இருக்கும். ஒரு கன்சிஸ்டன்டான ஃபாலோ அப் சிஸ்டமா உங்களுக்காக ஒர்க் பண்ணும். நீங்க தூங்கினாலும் இந்த ஏஐ ஏஜென்ட் உங்களோட பிசினஸை தூங்கவே விடாது. இப்ப இருக்கிற நெட்வொர்க்கிங்ல ஃபர்ஸ்ட் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க. முடிஞ்சா 1-on-1 டிஸ்கஷன் போய் உங்க ப்ராடக்ட்டை பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவீங்க. அப்புறம் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கு இடையில உங்க பிசினஸ் ப்ரௌசர்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவீங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொரீஸ் எல்லாத்தையுமே நீங்க பொறுமையா ஒன்னு சரி பண்ணிட்டு வருவீங்க. இதுக்கு அப்புறம் தான் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். ஆனா நம்ம சேல்ஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ் அந்த மொத்த நெட்வொர்க் ஈவெண்ட் முடியறதுக்குள்ளேயே உங்க கஸ்டமர் கிட்ட இது எல்லாத்தையுமே ஃபியூ மினிட்ஸ்ல உங்களுக்காக பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்க அடுத்த பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டுக்கு நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே உங்களுடைய கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நெட்வொர்க் பண்ண போறீங்களா, இல்ல உங்களோட தேர்ட் ஐடென்டிட்டியான ஏஐ ஏஜென்ட்டை அவங்க கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உங்க பிசினஸ் பண்ண போறீங்களா? என்னைக்குமே டெக்னாலஜியை யார் ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்றாங்களோ அவங்க தான் அந்த டெக்னாலஜில லீடரா மாறுவாங்க. இதை பண்ணாதவங்க நாளைக்கு ஃபாலோவர்ஸா தான் மாறுவாங்க. மை கார்டு இஸ் நாட் ஜஸ்ட் an AI பிளாட்ஃபார்ம். இன்ஸ்டெட் இட் இஸ் a ட்ரஸ்ட் பில்டிங் பிளாட்ஃபார்ம். ஃபியூச்சர் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ல நம்மளோட ஏஐ ஏஜென்ட்டோட உங்க பிசினஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல மை கார்டுன்னு சென்ட் பண்ணுங்க. எங்க மை கார்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு சேனல் பார்ட்னர்ஸ் எதிர்பார்க்கிறோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பர்ல கால் பண்ணி இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுங்க.